இனியா ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. நான் தான் இனிமேல் எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் திரும்ப எதுக்காக இப்போது இந்த அவசர கல்யாணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க? நான் படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இனியா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இனியா, நீ எப்போ இருந்தாலும் யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ண தான் போகிற. அதுக்கு இப்போ நீ நாங்கள் சொல்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கோபியும் ஒரே பிடிவாதம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே இவங்க கிட்ட எவ்வளோ பேசினாலும் அது நமக்கு சாதகமாக அமைய போகிறதில்ல அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்ட இனியா ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா கோபிக்கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. நீங்கள் பண்ணுற காரியம் சரின்ட்டு உங்களுக்கு தோணுதா? நம்ம பசங்களை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒன்றா வச்சிங்களே, இப்போ எவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? நம்ம பசங்க வந்த பிறகு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தலைக்கு மேலே போயிட்டுருக்குது. இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் யாருமே கேட்கல. இப்போ இனிய விஷயத்துலேயும் நீங்கள் அவசரப்படுறீங்க, இது அவளுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுரும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க. ஆனால் கோபையும் ஈஸ்வரியும் எதை பற்றியும் கவலைப்படலை. நாளைக்கு கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியா இனியா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு இனியா, அம்மா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீ கண்டிப்பாக நாளைக்கு இந்த நிச்சயத்துக்கு கிளம்பி வரக்கூடாது. அவங்க எவ்வளோ தான் உன்னை வற்புறுத்துவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நீ ரூமை விட்டு கிளம்பி வெளியில் மட்டும் வராத. மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ஆறுதலாக பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு நிச்சயம் நடக்கக்கூடாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய காரியத்தினால நம்ம அம்மாவுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.